creative zone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஆரி வர்க் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜரி எடுத்துங்க. ஜரியில வந்து ஒரு 3 லைன்ஸ் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு லைன் முடிச்சிட்டு இப்போ செகண்ட் லைன் வந்து போட்டுட்டு வரேன். ரிவர்ஸில் போட்டு வரேன். இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சை தான் ரிவர்ஸில் போட்டுட்டு வரேன். ப்ராக்டிஸ் இல்லாதவங்க நீங்கள் நாட் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரியே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்துட்டேன். திரும்ப வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸில் வரல அப்படின்னா நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் செகண்ட் லைன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கையை வந்து திருப்பிக்கிற அளவுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம கை திருப்பி போடும்போது தான் வந்து ரிவர்சல் ஸ்டிச் வரும். இப்போ நம்ம அடுத்து போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடில் 2 அந்தமாரி சேர்த்துக்கணும். 2 இல்லை 1 இப்படி தான் சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தான். இது ஒரு ஐடியாஸ்க்காக இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கிறோம். பிக்னஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொஞ்சம் வந்து ஒரு ஐடியாஸாக இருக்கும். சுகர் பீடு வந்து ஒரு லைனை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன்டிக் பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெரிய பீடு இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 சைஸு. இந்த பீடில் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் கொடுக்கணும். 2 கொடுக்காதீங்க. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியுமே சொல்லிட்டு 2 கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது லூஸ் கொடுத்துரும். ஒரு பீடு வந்து தொங்கும் அப்படியே. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக ஒன்றா கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம போடுறது வந்து ஒயிட் பீடு. நான் ஏன் அந்த பீட் 2 கொடுத்தேன்னா அது வந்து ஜாயிண்டிங்கோடு இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே நான் கொடுத்துட்டேன். மற்றபடி எல்லாமே பாருங்கள் ஒன்றா தான் கொடுப்பேன். ஸோ இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு கொடுத்துக்கலாம். லைன்ஸ் வந்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் சென்டர் பாயிண்ட்டை நான் வந்து ஸ்டோன் க்ளூ போட்டு ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கிறேன். அது காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்சோடனே அதை சுற்றி நான் வந்து சுகர் பீடு கொடுக்குறேன். இந்தமாரி நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டி அது காஞ்ச உடனே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஒட்டினோடனே ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது ஃபினிஷிங்கும் வராது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த லைன் வந்து ஒயிட் பீட் கொடுத்துக்கலாம். இது சுற்றி ஒயிட் பீடு ஃபுல்லாகவே ஒயிட் பீடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆன்டிக் பீடு தான். ஸோ அதை வச்சு ஒரு லைன் நம்ம வந்து கொடுத்துக்குவோம். திரும்பவும் ஒயிட் பீடு சுற்றியும் கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி நம்ம வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஒரு 4-5 லைன்ஸ் கிட்ட கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு லைன் வந்து ஒயிட் பீடில் கொடுத்துக்கலாம். ஒயிட் பீடு வந்து ஃபினிஷ் ஆக போகுது. நமக்கு வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோல்டு கலர் பீடு வந்து கொடுத்தோம். நம்ம பெரிய சைஸ் 4 சைஸ் கொடுத்தோம். அடுத்து சின்ன சைஸ் கொடுக்குறோம். ஆன்டிக் பீடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடு வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஆஃப் சைஸ் தான் பண்ணணும், ஃபுல்லாக பண்ணாதீங்க. பாதி நமக்கு வந்து ஒரு ஆஃப் அந்தமாரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சுகர் பீடு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி அங்கேருந்து ஒயிட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி சுகர் பீடு அதுமாரி கொடுத்து நீங்கள் வந்து லாக் போட்டுக்கோங்க. லாக் கூட போடணும்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் போட்டுகிட்டே வந்து அடுத்த பீடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 by 1 இந்தமாரி கொடுத்துக்கலாம். ஒயிட் பீடு கொடுத்துக்கலாம். ஒயிட்டு ஒரு குட்டி பீடு கொடுத்துட்டு லாக் போட்டுக்கணும். நம்ம கண்டினியூஸாக இந்தமாரி வருது நமக்கு வரணும்னா நீங்கள் லாக் போடவே வேணாம். அப்படியே ஒரு செயின் மாதிரியே நம்ம வந்து அடுத்த லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு பீடு கொடுத்துக்கலாம். ஒயிட் பீடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த லைன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலர் பீடு, கோல்டு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. பெரிய பீடு ஒன்று, சின்ன சுகர் பீடு ஒன்று கொடுத்துக்குறோம். ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் பீடு எது வரைக்கும் கொடுத்துக்குறோமோ அந்தமாதிரி இதையும் கொடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்லீவில் டிசைன் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக தெரியும் இந்த ஒர்க்கு. பார்த்தீங்கன்னா நெக்குக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒன் சைடு அந்தமாரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அங்கங்கே வந்து ஸ்லீவுக்கு வந்து புட்டாஸ் மாரி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக வந்து பீடு அதுமாரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆன்டிக் பீடு வந்து ஒரு கொடுத்துக்கலாம். அங்கங்கே உங்களுக்கு எங்கே அந்தமாரி தேவைப்படுதோ அந்தமாரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கேப் கொடுத்து தான் கொடுக்குறேன், ரொம்ப க்ளோஸாக கொடுக்கல.
ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த சிம்பிளான ஆரி ஒர்க்கு மேக்கிங் வீடியோ வந்து ஒரு சிம்பிள் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.